வருஷம் 2025 வரக்கூடிய அட்சய திருதியை நன்னாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அட்சய திருதியை நாள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும், வீடு நிலம் வாங்குவதற்கும், சுபகாரியங்கள் பண்ணுவதற்கும், மங்களகரமான பொருட்களை வாங்குவதற்கும், தான தர்மங்கள் பண்ணுவதற்கும் ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் சேர்ந்து வரும். அதனால தான் இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நாம் விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டி வழிபாடு செய்யும்போது நம்மளோட வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் அட்சய திருதியை வரலாறு என்ன, அட்சய திருதியை அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னென்ன பொருட்கள்லாம் புதுசாக அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கினா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், அட்சய திருதியை அன்னைக்கு வழிபாட்டு நேரம் என்ன, இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு தான் கங்கை நதி பூமிக்கு வந்ததாகவும், விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராம் அவர்கள் பிறந்ததாகவும், பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னும் கிருஷ்ணரோட நண்பர் சுதாமா கிருஷ்ணருக்கு தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் அவளை மட்டும் கொடுத்ததற்காகவே கிருஷ்ணர் சுதாமாவுக்கு பல மடங்கு செல்வத்தை இந்த நாளில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த அட்சய திருதியை நாளுக்கு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த அட்சய திருதியை நன்னாள். அட்சய திருதியை அன்னைக்கு நாம் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளை அடுத்தவருக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் பல மடங்காக பெருகி நம்மக்கிட்டேயே நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாளில் நம்மளால முடிஞ்ச சில பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சில பொருட்களை தானமாக கொடுங்க. என்னென்ன பொருட்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா அரிசி, பருப்பு, கோதுமை, உடை, மங்கள பொருட்கள், உணவு பொருட்கள், இது எல்லாமே தானமாக கொடுக்கலாம். இந்த பொருட்கள் எப்போதுமே நம்மளோட வீட்டில் நிறைஞ்சு இருக்க வேண்டிய பொருட்கள். அதனால் கண்டிப்பாக இந்த பொருட்களை நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பொருட்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த ஒரு குறையுமே வராது. இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களால் முடிஞ்சால் தங்கம் கூட வாங்கி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்கு அட்சய திருதியை ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அன்னைக்கு தான் தங்கம் வாங்குவாங்க. அதனால் தங்கம் வாங்கி வீட்டில் வைக்கிறத விட தங்கம் வாங்கி மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சா கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்கமும் பல மடங்காக பெருகும், நம்ம வீட்டில் எப்போவுமே நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய திருதியை அப்படின்னாலே ஒரு பொருளை அன்னைக்கு நாம் தானம் பண்ணுறோம் அப்படின்னா அது பல மடங்காக பெருகும், அதுதான் அர்த்தம். அதனால் கண்டிப்பாக தங்கம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் மற்ற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுங்க. அட்சய திருதியை இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 30 புதன்கிழமை தான் வருது. அதனால் நீங்கள் தங்கம் உங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் வாங்க வேண்டிய நேரம் ஏப்ரல் 29 அதிகாலை 5:33 மணியிலிருந்து ஏப்ரல் 30 அதிகாலை 2:50 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அட்சய திருதியை நாள் அன்னைக்கு நாம் கடவுள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாக்கோலம் வாசலில் போட்டுட்டு பூஜை ரூமையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் மாக்கோலம் போட்டுட்டு கடவுள் உருவப்படம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யுங்க. என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னாலே பால் பாயாசம் தான். அதனால் கண்டிப்பாக ஒரு பால் பாயாசம் மட்டுமாவது வச்சு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது விநாயகரையும் விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி நாம் மகாலட்சுமியை அட்சய திருதியை அன்னைக்கு மனதார வேண்டி வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்லேயும் பண வரவு அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியோட பதிகங்கள் நிறையா இருக்குது. அதில் எதையாவது ஒன்றை நீங்கள் பாராயணம் பண்ணணும். நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு வழிபாடு பண்ண வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா ஏப்ரல் 30 காலையில் 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாட்டு வேலையெல்லாம் முடிச்சிருங்க.
6 to 7 எங்களால் வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க மதியம் 12 to 1 சுக்கிர ஓரை இருக்குது. சுக்கிர ஓரை அப்படின்றது செல்வத்துக்காக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு ஓரை நேரம். அந்த நேரத்தில் நாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது செல்வ வளத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால் நீங்கள் மதியம் 12 to 1 சுக்கிர ஓரையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யும்போது நான் சொல்ல போகிற இந்த 3 பொருளை கண்டிப்பாக காலையிலேயே போய் புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யும்போது பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க. சில பேருக்கு தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு வசதி இருக்காது. ஆனால் இந்த 3 பொருட்களை அவங்க வாங்கும்போதும் அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வத்துக்கு எந்த ஒரு குறையும் வராது. அந்த 3 பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள், கல்லுப்பு, பச்சரிசி. இந்த 3 பொருட்களிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 பொருளையும் மறக்காமல் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வழிபாடு செய்யுங்க. இந்த வருஷம் வரக்கூடிய அட்சய திருதியை புதன்கிழமை வர்றதுனால நமக்கு சுக்கிரனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னாலே செல்வத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால் நான் சொன்ன 3 பொருட்களையும் கண்டிப்பாக வாங்கி பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க. தங்கம் வாங்க முடியலானாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். இந்த 3 பொருள் வாங்கினாலே நமக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். அட்சய திருதி அன்னைக்கு நாம் பண்ணுற தானத்துக்கு அதீத பலன் இருக்கும். அதனால் நான் சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்